வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிஃப்டியிலுடைய மார்க்கெட் ஓப்பன் ரேஞ்ச் நம்ம ஆப்ஷன் பார்ப்போம் இல்லையா? ஆப்ஷனில் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி வந்து எப்படி நம்ம நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சு, நம்ம இன்றைக்கி வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 ஒரு கேப்டன் ஓப்பனிங் அப்படிங்கிறனால 24,230 இந்த இதான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங். ஓகே, 230 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறனால 200ங்கும்போது நமக்கு வந்து ஒரு நியரஸ்ட் அட் த மணியாக இருக்கும் நமக்கு. ஓகே, இதை வந்து நம்ம வந்து இந்த 200ல் இருக்கிறத கால் புட் ப்ரீமியம் இந்த ரெண்டையும் பார்க்கலாம். நம்ம கால் ப்ரீமியம் எப்படி இருக்குது, புட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். 24,200 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கால் ப்ரீமியம் எடுத்துருக்கிறோம். கால் ப்ரீமியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய லோ. ஓகேவா, இது ப்ரீவியஸ் டேவினுடைய லோ. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா லோ கட் பண்ணி இன்றைக்கி ஓப்பனிங் என்ன நடந்திருக்குன்னா கால் ப்ரீமியம் இண்டெக்ஸ் எப்படி ஓப்பன் ஆகிருக்கோ அது மாதிரி தான். இண்டெக்ஸ் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அதே மாதிரி தான் இதுவும் வந்து ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். அப்போ வந்து சென்டிமெண்ட்டாக நமக்கு வந்து என்னென்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட இது சென்டிமெண்ட். ஓகேவா, ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன வழி தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, 24,200 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கால் ப்ரீமியம் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம புட் ப்ரீமியம் பார்க்கோம். ஸோ புட் ப்ரீமியம் பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை. ஓகேவா, இது வந்து ஓப்பன் ப்ரைஸ், இதோட ஓப்பன் ப்ரைஸ் 56 ரூபா அப்படிங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸ். மார்க்கெட் எங்கேன்னு பாருங்கள், இதே வந்து 24,200 மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸு 230 அப்படிங்கிறது. அதில் உள்ள கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் நம்ம பார்க்குறோம். புட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையை, ஏன்னா இது வந்து கால் ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்போ புட் ப்ரீமியம் என்னென்னா ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி தான் ஓப்பன் ஆகணும். ஸோ அங்கே ஓப்பன் ஆகலை. ஓப்பன் எங்கன்னா ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. இது ப்ரீமியம். ஓகேவா, 24,200ங்கிற ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. அப்போ இதுவே நமக்கு வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து புட்டுக்கு, அதாவது நம்ம வந்து சென்டிமெண்ட்டாக ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ரேஞ்சு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிற இடத்த வச்சு நம்ம மார்க்கெட் முடிவு பண்ணுறோம். இப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு எல்லாருமே செல்லர், அதாவது செல்லரை விட பையரை விட செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, இம்பேலன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கால் பக்கம் நம்ம வந்து விட்டுட்டு ஃபோக்கஸ் வந்து புட் சைடில் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நிஃப்டி மட்டும் சொல்கிறேன், ஏன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் ஆகி தான் மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகி தான் ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் நிஃப்டி வந்து டவுன் ஆகலை, அங்கேருந்தே மார்க்கெட் அப்படியே ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா நான் கால் ப்ரீமியம் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து அதே ஆப்னட் 24,200 புட் ஆப்ஷன் வந்து கையை கட் பண்ணி ஓப்பன் ஆகணும் இல்லை, ஸோ ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா புட்டை நம்ம தவிர்க்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழி. ஏன்னா புட்டு வெயிட்டேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மேலே, அதாவது ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும். புட்டு வெயிட்டேஜ் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா புட்டையும் ஷார்ட் அடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இது நம்ம ஒரு பக்கம். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து அப்புறம் வந்து நமக்கு வந்து என்ன கால் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா எப்படின்னா ஓப்பன் அவுட்டு தாண்டி மார்க்கெட் மேலே போகணும். ஸோ ஓப்பனுக்கு மேலே போன அப்புறம் நம்ம காலை வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 95 ரூபா. ஒரு நிமிஷம் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து ஓப்பன் ப்ரைஸ் 95 ரூபாங்கிறது நிஃப்டியினுடைய 24,200
கால் ப்ரீமியம் அதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 95. ஸோ ரூ. 95 மேலே மார்க்கெட் எப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் வந்து அதே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குதோ, ஸோ அதில் நம்ம வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டரோ ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம், ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி எப்போவுமே நம்ம வந்து ஆப்ஷனில் நம்ம என்ன சொல்லுவதுன்னா, என்ட்ரி எந்த இடத்துல ஆகுறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் 20 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட்டு எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கோ ப்ராஃபிட் எடுத்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போகுதுன்னு ஓவராலாக டைரெக்ஷன் நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான இதெல்லாம் நம்மகிட்ட டூல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ட்ரேட் நம்ம இப்போ எடுக்கிற இடத்துலேருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்கிறது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் எல்லாமே டவுன் தான். கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, கால் ப்ரீமியம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அதே நேரத்தில் ஆப்னண்ட் 24,200 புட் ப்ரீமியம் மட்டும் கேப் டவுனில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும். அங்கே ஓப்பன் ஆகாமல் அது கரெக்டாக ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவே நம்மளுக்கான ஒரு ஆப்ஷன், நம்ம எந்த ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது. ரெண்டாவது பிஇபி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பிஇபி லெவல் வந்து நமக்கு வந்து நான் கொடுக்கல. ஸோ இதோட பிஇபி லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூ. 125. பிஇபி லெவலுங்கிறது ரூ. 125 மேலே நம்ம வந்து எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து போகுதோ அதை நம்ம பை பண்ணலாம். ஆனால் அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே, அதாவது என்ன பிஇபி லெவலில் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். 2 ஆப்ஷனுமே பிஇபி லெவலுக்கு கீழே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அதை நம்ம எங்கேயுமே பை பண்ண வேண்டாம், மார்க்கெட் வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா ரெண்டையுமே அவங்க வந்து நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? பிஇபிக்கு மேலே எந்த ஆப்ஷன் இருக்கிறோ அந்த ஆப்ஷன்லாம் பை பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து பிஇபி லெவலுக்கு கீழே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குன்னா அப்போ ரெண்டுமே வந்து செல்லிங்கில் இருக்குதுன்னு அப்புறம் அர்த்தம். ரெண்டுமே ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஆப்ஷனை வந்து அன்றைக்கி வந்து நம்ம ஆப்ஷனில் பை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மார்க்கெட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, இதான் ரூ. 125 மேலே வந்து மார்க்கெட் நமக்கு வந்து போகும்போது பிஇபி லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம். ரூ. 125 ஓகே, இதான் பிஇபி லெவல். ரூ. 125 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுதான் பிஇபி லெவல் லைன்னு. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு தான் பிஇபி லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகுது. புட் ஆப்ஷன் காலையிலே வந்து பிஇபி லெவல் கீழே தான் இருக்குது. ஸோ ரூ. 120 கீழே தான் மார்க்கெட் புட் ஆப்ஷன் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் சார்ட்டில் காமிச்சேன் இல்லையா? அது ஹையை கட் பண்ணல, ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கு புட் ஆப்ஷன் ஆப்ரண்ட். இது வந்து பிஇபி லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இல்லைனா நம்ம வந்து ஓப்பனுக்கு மேலே போகும்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். சரியா? ஓகேவா? இதான் இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இது வந்து அடுத்து மார்க்கெட் இதே மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் லைவாக பார்த்து ட்ரேட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.